வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு சாய் சதுரத்தின் பக்கம் 10 சென்டிமீட்டர் மற்றும் அதன் மிக நீளமான மூலை விட்டம் 16 சென்டிமீட்டர் ஆகும் எனில் அதன் பரப்பளவை கண்டறியவும். ஸோ சாய் சதுரம் கொடுத்துருக்காங்க இல்லையா, சாய் சதுரத்தோட பரப்பளவோட ஃபார்முலா half into d1 into d2. ஓகேங்களா? இப்போ நமக்கு ஒரு வேல்யூ தான் தெரிஞ்சிருக்கு, d1 மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு, d2 தெரியாது. ஸோ இப்போ d2 முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். பக்கம் கொடுத்துருக்காங்க, பக்கம் வந்து 10 சென்டிமீட்டர், மூலை விட்டம் 16 சென்டிமீட்டர், ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. d2 கண்டுபிடிச்சாதான் நம்மளால ஆன்சரே கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. d2 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா d2, அதாவது இன்னொரு மூலை விட்டம் கண்டுபிடிக்கிறோம். d2 is equal to root 4a squared minus d1 squared. தனியாக எழுதி வச்சுக்கோங்க. d2 கண்டுபிடிக்கிற ஃபார்முலா root 4a squared minus d1 squared. 4a squared, a அப்படிங்கிறது பக்கம், சாய் சதுரத்தோட பக்கம் தான் a. அப்போ a ஸ்கொயர்னா என்னது? 10. 10 ஸ்கொயர் என்ன வரும்? போட்டலாம் இதில் கூட 4 10 ஸ்கொயர்டு மைனஸ் d1 ஸ்கொயர்டு, அது தெரியாது. 10 ஸ்கொயர்னா 100 வரும், 10 × 10 100. அப்போ 4 × 100 என்ன வரும்? 400. இப்போ உங்களுக்கு இது ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது, தனியாக போட்டுக்கலாம் இருங்க. 400 மைனஸ் d1 ஸ்கொயர்டு. d1 நமக்கு தெரியும், இந்த 16 சென்டிமீட்டர். 16 × 16 256. இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 400லேருந்து 256 போனால் 144 வரும். இந்த 144க்கு நீங்கள் ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 12 வரும். 12 × 12 தான் 144. அப்போ நம்ம இன்னொரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், d2 வேல்யூ 12. இப்போ கொண்டு போய் நீங்கள் ஃபார்முலாவில் ஃபிட் பண்ணணும். இப்போ ஃபார்முலாக்குள்ளே வாங்க. half into d1 into d2. half வந்து ஃபார்முலாவில் இருக்கிறது, d1 வந்து 16, d2 இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஸோ d2ஓட வேல்யூ 12. இதை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். 8 2 16. இப்போ 8 × 12 96. பெருக்கி பாருங்கள், 8 2 16 வரும், 6 மீதி 1, 1 8 8 8 1 9, 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இந்த சாய் சதுரத்தோட பரப்பளவு. ஒரு மூலைவிட்டம் கொடுத்தா அந்த இன்னொரு மூலைவிட்டத்தை நான் சொன்ன ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க. மூலைவிட்டம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஃபார்முலாவில் வந்து பரப்பளவு ஃபார்முலாவில் ஃபிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். கொடுக்கப்பட்ட வடிவத்தை கவனமாக படித்து அதில் கேள்விக்குறி உள்ள இடத்தில் மாற்றக்கூடிய எண்ணை தேர்ந்தெடுக்கவும். நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த கிளாரிட்டி இவ்வளோ தான் கிடைக்குது, இது ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்லேருந்து வந்ததுனால. சரி, இப்போ இதை பாருங்கள், நம்பர் தெரியலன்னா சொல்கிறேன். இங்கே 40 12 30 22 இருக்குது. 34 16 40 10. இந்த லாஜிக்கை வச்சு இதை கண்டுபிடிக்கணும். நீங்கள் இது பார்த்தோன்னே தெரியாது சொன்ன மாதிரி நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணலாம். 40 + 12 52. 52லேருந்து நடுவில் இருக்கக்கூடிய 30 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 22 வரும். அதுபோல் இதையும் கூட்டுங்க. 34 16 50 வருமா? 50 - 40 10 வருது. அப்போ இந்த ரெண்டு எண்ணை கூட்டி இந்த நம்பரை கழிச்சுட்டா நமக்கு ஆன்சர் வந்துடும். 28 + 20 48 மைனஸ் 43 என்ன வரும்? இது ப்ளஸ், இதுதான் மைனஸு, 5 வரும். 48லேருந்து 43 போனால் 5 வரும். ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஈஸி தான், 5 தான் ஆன்சர். ஒரு தேர்தலில் பதிவான 2 நபர்களின் வாக்குகள் 2:9 என்கிற விகிதத்தில் இருந்தன. அவற்றுள் வெற்றி பெற்றவர் 984321 வாக்குகள் பெற்றார் எனில் அத்தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையை கண்டறியவும். ஸோ இவங்க 2:9 கொடுத்துருக்காங்க. அப்போ 2 பேர் தான் பங்கு பெற்றிருக்காங்க. இப்போ வாக்குகள் அதிகமாக இருக்கவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போனா 2 பெருசா 9 பெருசான்னு பார்த்தீங்கன்னா 9 தான் பெருசு. ஸோ இந்த மடங்கில் அவர் வெற்றி பெற்றிருக்காரு. உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய எண் பார்த்துக்கோங்க, எத்தனை வாக்குகள்னு எழுதிக்கங்க. இவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையை கண்டறியவும் கொடுத்துருக்காங்க. மொத்த வாக்குகள் இப்போ நமக்கு தெரியாது, இவங்க கொடுத்துருக்கிறத வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அவர் வெற்றி பெற்றவரோட எவ்வளோ வாக்குகள் இருக்கோ அதை முதல்ல எழுதிக்கிறோம். அது 9.
9 மடங்கு. அப்போ 9ஆல் நீங்கள் டிவைட் பண்ணணும். நீங்கள் இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா, தனியாக டிவைட் பண்ணி பாருங்கள். 109,369. இது வந்து 1 மடங்கு. ஏன்னா கொடுத்துருக்கக்கூடிய அமௌண்ட்டை 9ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 1 மடங்கு தெரிஞ்சிடுது. இந்த 1 மடங்கை 11ஆல் பெருக்கிட்டால் டைரெக்டாக உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 9, 2 கொடுத்துருக்காங்க. இந்த விகிதத்தில் இருக்கும்போது மொத்த விகிதம் தெரியணும், மொத்த அமௌண்ட்டு தெரியணும்னா நம்ம கூட்டிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 11. சரிங்களா? அப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச 1 மடங்கோட டைரெக்டாக நீங்கள் வந்து 11 பெருக்கினாலும் இந்த ஆன்சர் தான் வரும். ஏ என்பது 1க்கு சமம், எம் என்பது 13க்கு சமம், ஆர் என்பது 18க்கு சமம் எனில் நீங்கள் மிஷன் என்பதை எவ்வாறு எழுதுவீர்கள்? இவங்க வந்து டைரெக்டாகவே ஆன்சர் கொடுத்துட்டாங்க, நமக்கு கன்ஃபியூஷனே கிடையாது. ஏ 1க்கு சமம்னா எம் வந்து 13. அப்போ மிஷன் அப்படிங்கிறது என்ன நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். மிஷனுக்கு எம்முக்கு வந்து 13வது எழுத்து. ஆனால் என்னென்னா கவனமாக போடணும். ஏன்னா உங்களுக்கு எஸ்எஸ் அந்த மாதிரி வந்திருக்கிறதுனால ஐ 2 இடத்துல வருது, அதனால் கவனமாக போடணும். எம்முக்கு போட்டோம். அடுத்து ஐக்கு என்ன வந்து நீங்கள் A to Z ஆர்டரில் எழுதுனீங்கன்னா ஐக்கு வந்து 9 வரும். எழுதி வேணால் தனியாக வச்சுக்காங்க. எஸ்ஸுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 19. மறுபடியும் எஸ்ஸுக்கு 19. மறுபடியும் என்ன வந்திருக்கு, ஐ வந்திருக்கு. ஐக்குரிய வேல்யூ 9, ஓக்குரிய வேல்யூ 15, எண்ணுக்குரிய வேல்யூ இப்போலாம் தான் நிறைய சம்மில் போட்டோம் 14. இப்போ இதை செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. ஒரு நம்பர் மாற்றி போட்டிங்கனாலும் இந்த கொஸ்டின் தப்பாயிடும். அதனால் செக் பண்ணுங்கள். 13 செக் பண்ணிக்கோங்க. 91, 91, 2 9 இருக்குது, 15, 14. இந்த ஆன்சர் கரெக்டு. ஒரு குறியீட்டு மொழியில் ராமன் என்பது 47 என எழுதப்பட்டுள்ளது எனில் அர்ஜுன் என்பது அந்த மொழியில் எவ்வாறு எழுதப்படும்? இதே போல் சம் வந்து ப்ரீவியஸ் வீடியோவும் போட்டிருக்கோம். ராமன் இப்போ நிறைய எழுத்து கொடுத்து இந்த மாதிரி கவுண்ட் கம்மியாக கொடுத்தாங்கன்னா அப்போ நம்ம அந்த ஆர்டர் தான் எழுதணும். A to Z ஆர்டர் 1லேருந்து 26 வரைக்கும் அதோட நம்பரை ஃபிட் பண்ணி ப்ளஸ் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். முதல்ல இந்த லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின் பார்க்கும்போது இது எந்த லாஜிக்குள்ளே வருதுன்னு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடணும். அது எப்போ வரும்னா நீங்கள் போட ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். உங்களுக்கு டைம் வந்து சேவ் பண்ணுற அளவுக்கு ஐடியா வந்துடும். ஸோ ரெகுலராக வந்து வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ வந்து ஆரோட வேல்யூ என்ன? ஆரோட வேல்யூ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி A to Z மனப்பாடம் கூட பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். A1, B2, C3 கூட மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஆர் வந்து எத்தனாவது பொசிஷன் இருக்குன்னா 18வது பொசிஷன் இருக்கும். ஏ வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன், கன்ஃபியூஷன் இல்லை. எம் வந்து எத்தனாவது பொசிஷனா 13வது பொசிஷன். அடுத்து ஏ வந்து 1, என் வந்து அடுத்த பொசிஷன், எம்முக்கு அடுத்து தான் இருக்கும். அப்போ 14. இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 47 வருதான்னு பார்த்துக்காங்க. 19, 29, 32, 33, அப்புறம் 47. ஆன்சர் வருதா? அப்போ அர்ஜுனுக்கும் அதே மாதிரி போட்டுக்க வேண்டியதான். ஏ வேல்யூ 1 ப்ளஸ் ஆர் வேல்யூ இங்கே இருக்குது பாருங்கள் 18. ஜே வேல்யூ இதில் இல்லை, ஜேயூ நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஜேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 வரும். நீங்கள் A to Z எழுதி வச்சுக்கோங்க, தனியாக ஒரு நோட் போட்டு எழுதி கூட வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து யூவோட வேல்யூ வந்து உங்களுக்கு 21 வரும். என் வேல்யூ இங்கே கூட போட்டிருக்கோம் 14. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க. ஸோ ஆன்சர் 64 த ஆன்சர். ஒரு குறியீட்டு மொழியில் ஃபார்வர்டு என்பது நம்பர் கொடுத்துருக்காங்க, இன்னும் வாட்டர் என்பது இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க எனில் ரெட்டர் என்பது அதே மொழியில் எவ்வாறு எழுதப்படும்? இப்போ போன லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டினுக்கும் இப்போ பார்க்குற ரீசனிங்க்கும் உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகேங்களா? அது மாதிரி இங்கே ஃபார்வர்ட் வாட்டர்னு வர அதே எழுத்துக்கள் கலந்து இங்கே வந்திருக்குன்னா அப்போ டைரெக்டாக நீங்கள் அந்த நம்பரை எழுதிக்கிட்டு ஆன்சர் போட்டுடலாம். ஒருவேளை கவுண்ட் கம்மியாக இருக்குது, அப்போ அத்தனை இப்போ ராமன் அப்படிங்கிறது நிறைய எழுத்து வந்து 47 தான் கொடுத்துருந்தாங்க, கவுண்ட்டு கம்மியாக இருக்குன்னா நீங்கள் வந்து அதுக்குரிய நேரில் இருக்கக்கூடிய எண்ணெய் கூட்டியிருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை இந்த மாதிரி எழுத்துக்கள் கொடுத்து ஈக்குவலாக நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மெத்தடும் கண்டுபிடிக்கணும். இப்படி தான் நீங்கள் வந்து அதை கெஸ் பண்ணணும் கொஸ்டின் எப்படி அப்படிங்கிறத. சரி, இப்போ பாருங்கள், ஃபார்வர்டுக்கு நேராகவே கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 3 6. அதே போல் வாட்டருக்கு தனியாக எழுதிக்காங்க. இப்போ RETARDக்கு என்னென்னு நம்ம எழுதிடலாம். நான் எழுதுறாதான் உங்களுக்கு புரியும்னா தனியாக எழுதிக்கோங்க. வாட்டர் 4 5 7 8 3 டைரெக்டாக எழுதிக்கணும், இல்லைனா கன்ஃபியூஷன் வந்துடும்.
ஓகே, இப்போ பார்க்கலாம். ஆருக்கு என்ன எழுத்துன்னு பாருங்கள். ஆருக்கு 3 ஆன்சரோட செக் பண்ணிடலாம். அடுத்து ஈக்கு நேராக என்ன இருக்குன்னு பாருங்கள். ஈக்கு நேராக 8 இருக்குது. அப்போ 8 இருக்குது. அடுத்து டீக்கு நேராக பாருங்கள். டீக்கு நேராக 7 இருக்குது. இங்கே இருக்குது. ஏக்கு நேராக என்ன இருக்குது? ஏக்கு நேராக 5 இருக்குது. ஓகே, இங்கே இருக்குது. அடுத்து ஆருக்கு நேராக பாருங்கள். 3 இருக்குது. இங்கே இருக்குது. அடுத்து டிக்கு நேராக பாருங்கள். 6 இருக்குது. இப்படி தான் ஆன்சர் பண்ணணும். கொடுக்கப்பட்ட வடிவத்தை கவனமாக படித்து அதில் கேள்விக்குறியை மாற்றக்கூடிய எண்ணை தேர்ந்தெடுக்கவும். நான் அதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் தெரியும். இப்போ இவங்க என்ன லாஜிக் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆன்சர் நீங்கள் பார்க்க வேணாம். முதல்ல இந்த லாஜிக் படி உங்களுக்கு வருதான்னு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிக்காங்க. இப்போ 8, 4, 12, 2 நடுவில் 13 கொடுத்துருக்காங்க. அதே போல் 16, 8, 24, 4, 26 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 லாஜிக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம தேர்ட் ஒன் கண்டுபிடிக்கணும். நீங்கள் இந்த மாதிரி சம்ம பார்த்தோன்னே புரியாது தான். ஒன்று கூட்டி பார்க்கணும், இல்லைனா பெருக்கி பார்க்கணும், இல்லைனா மைனஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய லாஜிக்கை நீங்கள் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன உங்களுக்கு அங்கே ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த 8, 4, 12, 2 ஆக்சுவலாக இந்த இதில் எல்லாத்தையும் கூட்டிக்கணும். 8, 4, 12, 12, 12, 24, 24 + 2 26. 26லேருந்து என்ன மைனஸ் பண்ணால் 13 வரும்? 13 மைனஸ் பண்ணால் 13 வரும். ஓகேங்களா? அப்போ இங்கே மைனஸ் பண்ணுற நம்பரும் இங்கே நடுவில் இருக்க நம்பரும் ஒன்றா இருக்குது. இது ஒரு க்ளூ கிடச்சிருக்கு. அதே போல் இங்கே வந்து அப்ளை ஆகுதா பாருங்கள். அதே போல் 16, 8, 4, 24 இதெல்லாம் கூட்டுங்க. 28, 36, இங்கே என்ன வரும்னா 52 வரும். அப்போ 52லேருந்து 26 மைனஸ் பண்ணி பாருங்கள். என்ன வரும்? 26 தான் வரும். அப்போ இந்த நம்பரும் சேமாக இருக்கணும். இந்த க்ளூவை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 14, 22 2 கூட்டுங்க. 22 + 2 24. அப்புறம் இதை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 38 வருது. அப்போ 38லேருந்து 22 கழிக்க முடியாது. கழிச்சா கரெக்டாக 22 வராது. அப்போ 22 ஆன்சராக வரணும். அப்போ எது கூட கூட்டி நம்ம 22 கழிச்சா உங்களுக்கு 22 வரும்னு பாருங்கள். இந்த இடத்துல 44 தான் கரெக்டாக வரும். 38 + 6 44. அப்போ 44லேருந்து 22 கழிச்சா இங்கே 22 வரும். ஸோ இந்த நம்பரும் சேமாக வரும். அப்போ இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம்? நம்ம 6 போட்டுக்கலாம். அப்போ தான் இந்த கணக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். 6 தான் ஆன்சர். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபஸ்ட்டு அந்த 2 பிக்சர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த லாஜிக்கு நீங்கள் அதில் தான் கண்டுபிடிக்கணும். 2 இடத்துலையும் எப்படி கரெக்டாக வருதுன்னு கெஸ் பண்ணிட்டீங்கன்னா 3வது கணக்குக்கு போங்க. பின்வரும் தொடரில் அடுத்ததாக வரும் எண்ணை தேர்ந்தெடுக்கவும். இது வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு புரியுது. 2ஓட எதை கூட்டினா 7 வரும்? +5. அடுத்து 7ஓட எதை கூட்டியிருக்காங்க? 14 வரும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 + 7 14. அப்போ 5, 2 அடுத்து என்ன வரணும்? 9. 2 2 கூடுது. அப்போ 14 + 9 தான் என்ன வந்திருக்கு? 23. அப்போ அடுத்து என்ன வரணும்? 5, 7, 9, 11 வரணும். அப்போ 23ஓட 11 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 3 1 4, இது 3 34. இது மாதிரி ஈஸியான சம் கொடுப்பாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் சில பேருக்கு இருக்கணுங்க, ஈஸி சம்மும் கொடுப்பாங்க. அதை பார்த்துக்காங்க. கோபல் என்பதன் விரிவாக்கம் என்ன? கோபல் அப்படின்னா காமன் பிஸ்னஸ் ஓரியன்டட் லாங்குவேஜ். இதுதான் கோபல். எக்ஸலில் உள்ள எந்த செயல்பாட்டு கீ எடிட் மோடிற்கு மாற உதவுகிறது? எக்ஸலில் கேட்டிருக்காங்க. ஸோ F2 வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? எடிட்க்கு மாற உதவுகிறது. ஸோ அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணுன்னா, வேர்ட் டாக்குமெண்ட்டு, அப்புறம் எக்ஸலு, பவர் பாயிண்ட்லாம் ஸ்மார்ட் கீஸ் என்ன இருக்குது? பவர் பாயிண்டில் கூட அவ்வளோ ஸ்மார்ட் கீஸ் இல்லை, பட் வேர்ட் டாக்குமெண்ட்லலாம் ஸ்மார்ட் கீஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆங்கில எழுத்துக்களை இடமிருந்து வலமாக படித்து 14வது எழுத்தின் வலது புறத்தில் உள்ள 5வது எழுத்து என்ன? ஸோ இப்போ ஆங்கில எழுத்துக்களை எழுதிக்கிறோம் A to Z ஆர்டரில். இடமிருந்து வலமாக, இப்போ A to Z இருக்குன்னா இடமிருந்து வலம், இங்கேருந்து இந்த சைட் போகணும். 14வது எழுத்து நமக்கே தெரியும். நான் 14வது எழுத்து டைரெக்டாக போட்டுறேன். 14வது எழுத்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா N வரும். ஏன்னா O வந்து 15 கரெக்டாக அந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா. அப்போ 14வது எழுத்து N. இவங்க இந்த Nலேருந்து 5வது எழுத்து என்னன்னு கேட்குறாங்க. நம்ம எழுதிக்கலாம். OPQRS.
1 2 3 4 5வது எழுத்து. அது எந்த புறம்? வலதுபுறம். வலதுபுறம்னு சொன்னனால தான் இப்படி வந்தோம். ஒருவேளை இந்த எண்ணுக்கு இடதுபுறம் சொல்லியிருந்தாங்கன்னா இப்படி ரிவர்ஸில் போயிருக்கணும் நீங்கள், இதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு. ஆனால் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க, 14வது எழுத்தின் வலதுபுறத்தில் உள்ள 5வது எழுத்து. அப்போ இதுதான் வலதுபுறம். 5வது எழுத்து எஸ். அந்த டைமிங்க்கு கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. இந்த இடமிருந்து வலம், வலமிருந்து இடம் கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். இந்த கொஸ்டினுக்கு எஸ். இந்த மாதிரி கொஸ்டின் ஈஸி. 2வது சொல் முதல் சொல்லுடன் தொடர்புடையது போல 3வது சொல்லுடன் தொடர்புடைய சொல். கையே கட்டை விரல். கையில் தான் கட்டை விரல் இருக்குது. ஒரு பாட்டு, இந்த கையில் 5 விரல் இருக்குது, அதில் கட்டை விரல் 1. அப்போ பேனா, பேனாக்கு இங்கே எது கரெக்டாக வரும்? பேனா முள். ஏன்னா பேனாவில் தான் என்ன இருக்குது? பேனா முள் இருக்குது. இதை வச்சு நம்ம இதை சொல்லிடலாம். இதுக்கு ஆன்சர் இதான். இது போர்மாஸ் ரூலில் கொடுத்துருக்காங்க. சுருக்குக பார்த்தோன்னா முதல்ல என்ன பண்ணணும்? ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத வெளில கொண்டு வந்துடணும். எல்லாம் எழுதினாலும் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத முதல்ல வெளில கொண்டு வந்துட்டு அப்புறம் கூட எழுதிக்கலாம். 27 - 3 என்ன வரும்? 24 வரும். அப்புறம் டிவைடட் 6 - 4. இப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்குது. இந்த நம்பர் அப்படியே எழுதிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 17 × 8 - 6. அப்புறம் ப்ளஸ் இந்த நம்பர்லேருந்து கொண்டு வந்துடலாம். 24லேருந்து 6 வகுக்கணும். நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு வகுக்க வரக்கூடாது. உங்களுக்கு அந்த ஆர்டர் தெரியும். ப்ராக்கெட்குள்ளேயே இருந்தாலும் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் அதை சுருக்கணும். அப்போ 24லேருந்து 6 டிவைட் பண்ணால் உங்களுக்கு 4 6 24. 4 - 4 0. இப்போ இந்த இடத்துல 0 ஆகிடுச்சு. இதுக்கு வேல்யூ முடிஞ்சு போச்சு. ப்ராக்கெட்டை முதல்ல க்ளோஸ் பண்ணிட்டோம். இதை முதல்ல முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? இங்கே இருக்குது பெருக்கல், அப்புறம் மைனஸு ப்ளஸ்ன்னு இருக்குது. அடுத்து பெருக்க தான் செய்யணும். ஃபஸ்ட்டு பெருக்கிட்டு அப்புறமேட்டு கூட்டல் முடிச்சுட்டு கழித்தல். இப்போ ப்ளஸ் 0ங்கனால இதை அப்படியே விட்டுடலாம். இதை பெருக்கிட்டு மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 8 56 5 1 8 8 8 5 13 136 -6 என்ன வரும்? 130. இதுதான் ஆன்சர். சப்போஸ் இங்கே நீங்கள் ஏதாவது கன்ஃபியூஷன் ஆகிட்டீங்க, ஒரு வேளை 6 - 4 2 போட்டுட்டு 24/2 போட்டு 12 வந்துருச்சுன்னா 12 கூட்டிங்கன்னா 142 வரும். அப்போ நீங்கள் ப்ராக்கெட்குள்ளேயே அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ப்ராக்கெட் விட்டு வெளில எடுக்கிறீங்களா, அப்பையும் முதல்ல இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம், அடுத்து வகுக்கிறோம், அடுத்து தான் மைனஸ் பண்ணி 0 வந்துச்சு. அதை புரிஞ்சுக்காங்க. அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறமா முதல்ல எதை ஃபாலோ பண்ணுறோம்? பெருக்கல், அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டல், அப்புறம் கழித்தல். அப்போ ஆன்சர் 130. பெல்லின் விரிவாக்கம் என்பது? பெல் கம்பெனி தெரியும் இல்லையா, அது கூட விரிவாக்கம் கேட்டிருக்காங்க பாருங்கள். பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இதுதான் பெல்லோட விரிவாக்கம். கணிப்பொறிகளின் தந்தை எனப்படுபவர் யார்? இது ரொம்ப பேசிக் கொஸ்டின், இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டரை பற்றிய கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. 1 or 2 கொஸ்டின் வருது, அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்காங்க. சார்லஸ் பாப்பேஜ், இவர் தான் வந்து கணிப்பொறிகளோட தந்தை. பின்வரும் தொடரில் அடுத்ததாக வரும் வடிவத்தை தேர்ந்தெடுக்கவும். இது ரொம்ப பார்த்தோன்னே தெரிஞ்சு சிம்பிள் தான். சிக்கு அப்புறம் டி போட்டிருக்காங்க, கேக்கு அப்புறம் எல் போட்டிருக்காங்க. அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இக்கு அப்புறம் எஃப், எம்முக்கு அப்புறம் என், எக்ஸுக்கு அப்புறம் ஒய். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஒரு குறியீட்டு மொழியில் லாஸ்ட் என்பது 1 2 3 4 என எழுதப்பட்டுள்ளது. மேலும் புக் என்பது 5 6 6 7 என எழுதப்பட்டுள்ளது. எனில் டோஸ்ட் என்பது அந்த மொழியில் எவ்வாறு எழுதப்படும்? இதில் ஆப்ஷன் இருக்குது, 4 ஆப்ஷனு. இதில் எது ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க.